தமிழகத்துக்கு பாண்டிச்சேரி எப்படியோ அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு கோவா. கோவாவுக்கு போயே ஆகணும் அப்படின்னு கனவு காணாத ஒரு இளைஞனை கூட நீங்கள் இந்தியாவில் பார்க்கவே முடியாது. அப்படி என்ன கோவாவில் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, அஞ்சனம் பீச், பாகா பீச், கலக்குட் பீச், கண்டோலா பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடற்கரைகள். அது மட்டும் இல்லாமல் தங்க நிலத்தில் ஜொலிக்கக்கூடிய அந்த சூரிய வெளிச்சம், குறைவான விலையில் வைக்கக்கூடிய மதுபானங்கள், இப்படி ஏகப்பட்ட கேளிக்கைகளுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் சுற்றுலா தலமாக இயங்கக்கூடிய கோவாவில் கடந்த 2 வருடங்களாக சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. சுற்றுலா பயணிகளோட வருகைங்கிறது குறைவானதுனால கோவாவில் இருக்கக்கூடிய பொருளாதார இழப்புங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே சரியான முறையில் விடுதிகள் வாடகைக்கு போகப்படுறது இல்லை, உணவுகள் சரியாக விற்பனை ஆகிறது இல்லை, உள்ளூர்வாசி மக்களுக்குமே கூட பார்த்தீங்கன்னா வருமானத்தில் மிகப்பெரிய இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோவாவில் கடந்த சில மாதங்களாகவே நடந்துகிட்டு இருந்த ஏகப்பட்ட அவதூறுகள், வதந்திகள் தான் இதுக்கு காரணம். அதாவது டாக்ஸி ஓட்டக்கூடியவர்கள் அதிகமான ரேட்டு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க, விடுதிகளில் தவறான செயல்கள் செஞ்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள்ங்கிறது கோவாவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வதந்திகள் வந்தாலுமே கூட கோவாவினுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய பாஜக பிரமுகர் மைக்கேல் லோபோ அவர் என்ன குற்றச்சாட்டு பண்ணியிருக்காருன்னா, கோவாவினுடைய பூர்வீக மக்களாக இருக்கக்கூடிய கோவா மக்கள் கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய தங்களுடைய குடில்கள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தொழிலதிபர்களுக்கு வாடகைக்கு விட்டது தான் மிக முக்கியமான காரணம். கோவாவில் சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கைங்கிறது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய உக்ரைன் போர் இது ஒரு காரணம் கோவா பயணிகள் வெளியிலிருந்து வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் காரணமாக சொல்லியிருந்தாலும் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயங்கிறது இப்போ சர்ச்சையாக இருக்குது. பலரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. கோவாவில் இருக்கக்கூடிய விடுதிகளில் வடபாவ் விற்கிறது, அப்புறம் இட்லி சாம்பார் விற்கிறது தான் பயணிகளுடைய மிகப்பெரிய தொந்தரவாக இருக்குது. அதனால தான் பயணிகள் வர்றதில்லை. கடந்த 2 வருடங்களாக சுற்றுலா பயணிகள்ங்கிறது குறைவான காரணமே இட்லி சாம்பார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி வச்ச இந்த கருத்துங்கிறதுனால ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சை வெடிச்சு அந்த கருத்துக்கு தென் இந்தியாவினுடைய மிக புகழ்பெற்ற ஒரு உணவுங்கிறது கோவா கலங்கப்படுத்திடுச்சு. கோவாவுடைய பயணிகள் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப தொந்தரவாக்கிடுச்சுன்னு சொல்றதுனால எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பலரும் பாஜக எம்எல்ஏ மைக்கேல் லோபன் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க.